ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 8th August 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் நிஃப்டி வந்து இந்த டேயில் எப்படி மூவ் ஆச்சுதுங்கிறதையும் பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் ஹீரோ மோட்டோ கார்ப், எஸ்பிஐ இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. பவர் கிரிட் கார்ப், அதானி என்டர்பிரைஸ் இதெல்லாம் இதுக்காக டிக்ளைன் ஆச்சுது. எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்களாம் எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் இதுக்காக விழுந்துச்சு. கிரிப்டோ இதுக்காக ரேலி ஆச்சுது. க்ரூட் கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி மார்க்கெட்டை பற்றிய டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தவறாமல் கிடைக்கும். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி விட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் 19,627, க்ளோசிங் 90,570, 26 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. 0.13% ஃபால் இது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் 19,597, ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறமே உடனே ஃபால் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அப்படியே ஃபால் ஆகி ஒரு 11:30 அப்போ பார்த்திங்கன்னா அந்த டேவோட லோக்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆச்சுது. ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட்வேஸில் தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. பெருசாக எந்த சேஞ்சும் பண்ணல. ரெக்கவர் ஆனப்போ எந்த பாயிண்ட் வரை ரெக்கவர் ஆச்சோ அதே பாயிண்டில் தான் ஈவினிங் க்ளோஸ் ஆகிறப்பவும் க்ளோஸ் ஆச்சுது. ஸோ ஏறக்குறைய வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆச்சுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 26 பாயிண்ட்ஸ் வந்து லோயராக ப்ரீவியஸ் க்ளோஸை விட கம்மியாக க்ளோஸ் ஆச்சுது. இந்த டேவோட ஓப்பனிங்கை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 57 பாயிண்ட்ஸ் வந்து லோயராக க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் சென்செக்ஸை பார்த்திங்கன்னா ஓப்பனிங் வந்து 66,048, க்ளோசிங் 65,846, 106 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆச்சுது. 0.16% ஃபால் இது. நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பார்த்தோம் அப்படின்னா 31st Augustல எண்ட் ஆகிற சீரிஸ் வந்து 52 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. 0.26% ஃபால் இது. 19,609 க்ளோஸ் ஆச்சுது. இது பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பெருசாக சேஞ்ச் இல்லை. ஆகஸ்ட் சீரீஸில் ஒரு 0.69% வந்து மட்டும் கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் செப்டம்பர் சீரீஸில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 2.97% வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. செப்டம்பர் சீரீஸ் வந்து 49 பாயிண்ட் விழுந்து 19,718 க்ளோஸ் ஆச்சுது. 0.25% ஃபால் இது. அக்டோபர் சீரிஸ் பார்த்திங்கன்னா 47 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. 19,817 இருந்துச்சு. 0.24% ஃபால் இது. அக்டோபர் சீரிஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 2.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. நேற்று பார்த்திங்கன்னா செப்டம்பர் சீரீஸில் அக்டோபர் சீரீஸ்லையும் நிறைய கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருந்துச்சு. இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு ஆட் ஆகலை, பட் ஒரு 2.5%க்கு மேலே ஆட் ஆகிருக்குது ரெண்டு சீரீஸ்லாமே. அப்புறம் கிஃப்ட் நோட்டியை பார்த்திங்கன்னா 19,560 இருக்குது. 30 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. 0.16% ஃபால் இது. இந்தியா விக்ஸை பார்த்தோன்னா 11.32 இருக்குது. 0.22 வந்து அப்பாக இருக்குது. 2% அப் இது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோன்னா ஹீரோ மோட்டோ கார்ப் வந்து 112 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகி 3,066 இருக்குது. 3.82% அப் இது. ஹீரோ மோட்டோ கார்ப் எதுக்காக ரேலி ஆச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஏறக்குறைய ஒரு 25,000 ஹார்லி டேவிட்சன் X440 பைக்குக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஏறக்குறைய அவங்க வந்து புக்கிங்கே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 600 கோடி ரூபாய்க்கு வந்து ஆர்டர் வந்திருக்குது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய நியூஸாக பார்க்கப்படுது ஹீரோ மோட்டோ கார்ப்புக்கு. அவங்க அந்த ஹார்லி டேவிட்சன் கூட சேர்ந்து இந்த கொலாபரேஷனில் பைக்கை வந்து ரிலீஸ் பண்ண போகிறத சொன்ன நியூஸில் இருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே நடந்துகிட்ருக்குது. அதனால் ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே ரேலி ஆகிருக்குது. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா 46 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிடுச்சு. 1,349க்கு க்ளோஸ் ஆச்சுது. 3.59% ரேலி இது. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் எதுக்காக ரேலி ஆச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட Q1 நெட் ப்ராஃபிட் வந்து 45% இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. 380 crore வந்து அவங்க லாபம் காட்டியிருந்தாங்க. ஆனாலும் அந்த ரிசல்ட் வந்ததுலேருந்தே விழ தான் ஆரம்பிச்சிருந்துச்சு. விழுந்து வந்து இப்போதைக்கு ஒரு நல்ல டிப்பில் பையிங் பொசிஷனில் இருக்குது. இப்போ நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து இதுக்கு பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரெலிகேர், அப்புறம் மோதிலால் ஆஸ்வால், ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், கேஆர் சோகே, அப்புறம் குளோபல் ஃபினான்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்கரேஜஸ் வந்து இதுக்கு பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து இதோட டார்கெட் வந்து 1,500க்கு மேலே சொல்கிறாங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ செக்யூரிட்டியில் 1,650 வரைக்கும் போகும் இதோட ரேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஸ்டாக் நல்லாவே ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் வந்து பவர் கிரிட் கார்ப்பை பார்த்தோம் அப்படின்னா 6 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்து 241 க்ளோஸ் ஆச்சுது. 2.60% ஃபால் இது. பவர் கிரிட் கார்ப் வந்து எதுக்காக விழுந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட Q1 நம்பர்ஸ் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. Q1 ரிசல்ட் வந்து மக்கள் எதிர்பார்த்ததோட ரொம்பவே லோவராக இருந்ததுனால அது ஃபால் ஆகிட்டுருக்குது ரிசல்ட் வந்ததுலேருந்தே.
அப்புறம் அதானி கார் பார்த்தீங்கன்னா 75 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. சாரி, அதானி என்டர்பிரைஸ் 75 பாயிண்ட் விழுந்து 2474 இருக்குது. 2.98% ஃபால் இது. ஸோ அதானி என்டர்பிரைஸ் வந்து நேச்சுரல் க்ரோவர்ஸ்லேருந்து ஒரு 100% ஸ்டேக் வந்து விற்றுட்டாங்க. அதோட ஒர்த்து பார்த்திங்கன்னா 8.25 crore. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து வில்மார் வெஞ்சர்லேருந்து எக்ஸிட் ஆகலான்னு இருக்கிறாங்க. அதில் ஏறக்குறைய அவங்க வந்து 44% ஸ்டேக் வச்சுருக்கிறாங்க. அதை விற்றுடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இது வந்து எதை குறிக்குதுன்னா, மேபி அவங்க வந்து பண தேவைக்காக வந்து இந்த மாதிரி ஸ்டேக்கை விற்கிறாங்களா இல்லை வேறு எதுவும் பிரச்சனைங்கிறது தெரியலங்கிறதுனால மார்க்கெட் வந்து கொஞ்சமாக பயந்து அதான் ப்ரைஸ் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து 711 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அவங்களோட 9th கன்சிக்யூட்டிவ் செல். டிஎஸை பார்த்தோம்னா 537 crore வந்து பை பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட 4th கன்சிக்யூட்டிவ் பை. இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் கன்சாலிடேட்டாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து ஏறக்குறைய 5448 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 5000 கோடிக்கு மேலே அவங்க வந்து செல் தான் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில். டிஎஸை பார்த்திங்கன்னா ஒரு 4744 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு 4700 கோடிக்கு வந்து பை சைடில் தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் அளவுக்கு டிஎஸ் பை பண்ணலனாலும் ஏறக்குறைய அவங்கள ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. அதனால் மார்க்கெட் கொஞ்சமாக டீசெண்டான நிலைமையில் இருக்குது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம்னா டவ் வந்து 35,314 இருக்குது. 158 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. 0.45% ஃபால். அது S&P 500 வந்து 4499 இருக்குது. 19 பாயிண்ட்ஸ் விழுந்துருந்துச்சு. 0.42% ஃபால். இது நாஸ்டாக் வந்து 110 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. 13,884 இருக்குது. 0.79% ஃபால். அது ஸோ யூஎஸ் மார்க்கெட்டும் சரி இந்தியன் மார்க்கெட்டும் சரி இந்த விழுந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோன்னா, மூடிஸ் அப்படிங்கிறவங்க வந்து பேங்க்குக்கெலாம் டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மூடி வந்து ரேட்டிங் கொடுக்குற கம்பெனி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூஎஸில் இருக்கிற ஒரு 10 பேங்க்ஸுக்கு வந்து அவங்களோட ரேட்டிங்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்தது பேங்க் ஸ்டாக் எல்லாமே விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பகலில் வந்தப்போ தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயும் வந்து மார்க்கெட்டு சரியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதே இம்பேக்ட் வந்து யூஎஸ்லேயும் தெரிஞ்சு. யூஎஸில் வந்து ஓப்பன் ஆகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய டவ் வந்து 300 பாயிண்ட்ஸுக்கு மேலவே ஃபாலாக இருந்துச்சு. பட் அப்படியே ரெக்கவரி ஆகிடுச்சு. அந்த டே ஃபுல்லாக ட்ரேடிங்கில் வந்து ஓரளவு ரெக்கவர் ஆகி ஒரு 158ன்னு ஒரு டீசெண்டான பொசிஷனில் வந்து நினச்சி. இல்லைன்னா பார்த்திங்கன்னா ரொம்பவே விழுந்திருக்கும். அப்புறம் யூஎஸ் விக்ஸை பார்த்தோன்னா 15.99 இருக்குது. 0.22 வந்து ரேலியாக இருக்குது. 1.40% அப். இது கிரிப்டோ பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து 29,933 இருக்குது. 873 வந்து ரேலியாக இருக்குது. 3% அப். இது எத்திரியம் பார்த்தோன்னா 49 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகி 1865 இருக்குது. 2.71% அப். இது பினான்ஸ் பார்த்தோன்னா 7 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகி 3.10% அப்பாக இருந்துச்சு. 245 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. கிரிப்டோ வந்து எதுக்காக ரேலி ஆச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே முன்னாடி ஒருக்கா பேங்கிங் செக்டாரில் பிரச்சனை வந்துச்சு. நிறையா பேங்க்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆச்சு. இது நிறைய பேங்க்ஸ் வந்து அப்படியே மூடிட்டே போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி சிச்சுவேஷனில் இப்போது வருது. அதாவது அதுக்கு ஈக்குவலான சிச்சுவேஷன் இல்லைனாலும் பேங்க்குக்கு மேலே எல்லாமே ஒரு ரேட்டிங் கம்மி பண்ணதுனால பேங்கிங் செக்டாரில் ஒரு பெரிய பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கிரிப்டோ பக்கம் போகிறாங்க. ஸோ கிரிப்டோ வந்து அதனால தான் ரேலியாக இருக்குது. இந்த புது பேங்கிங் செக்டாரில் வந்து அந்த ட்ரபிள்னால தான் கிரிப்டோ வந்து நல்லாவே ரேலியாக இருக்குது. அப்புறம் க்ரூடு பார்த்தோம் அப்படின்னா 86.1 இருக்குது. 0.03 அப்பாக இருக்குது. 0.03% அப்பு. பிரெண்ட் வந்து அதே பொசிஷனை ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்குது. அதுக்கு மேலே ரேலி ஆகலை. இடையில இது ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு. இப்போ அதே பொசிஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்குது. அப்புறம் கரன்சிஸ் பார்த்தீங்கன்னா USD 82.82 இருக்குது. 0.08 வந்து அப்பாக இருக்குது. 0.10% அப்புது. யூரோ பார்த்தீங்கன்னா 90.71 இருக்குது. 0.35 வந்து ஃபாலாக இருக்குது. 0.39% ஃபால். இது பிரெட் நோட் பவுண்டு பார்த்தீங்கன்னா 105.39 இருக்குது. 0.40 வந்து ஃபாலாக இருக்குது. 0.38% ஃபால். இது யூஎஸ்டி வந்து ஓரளவு ரேலி ஆகிட்டு தான் இருக்குது. மற்றபடி யூரோவும் பிரெட் நோட் பவுண்டும் இந்தியன் ருபிக்கு அகேன்ஸ்டாக ஃபால் ஆகிருக்குது. கோல்டு பார்த்தீங்கன்னா 1959 இருக்குது. 10 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகிருக்குது. 0.53% ஃபால். இது கோல்டு வந்து எதுக்கு விழுந்துச்சுன்னு பார்த்தோம்னா, டாலர் அப்புறம் வந்து ட்ரெஷரி ஈல்டு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதுவும் ஸோ இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆனது முக்கியமான காரணம் வந்து ஃபெட்டு தான். ஃபெட்டு வந்து திடீர்னு வந்து நாங்கள் ரேட்டை ஏற்றுவோம், குறைக்கலாம் மாட்டோம் அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுனால இது வந்து டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது.
மற்றபடி மார்க்கெட் என்ன தான் ஃபால் ஆனாலும் இது வந்து டாலருக்கும் எக்கனாமி ரிலேட்டட் திங்ஸுக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் வந்து ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து கோல்டால் அப்பர் சைடு வந்து மூவ் ஆக முடியலை இப்போதைக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங்ஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.